நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, பாஸ்கா கால 2ஆம் வாரத்திற்கு வந்துள்ளோம். இறை இரக்க ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது. இறை இரக்கத்தை நாடி ஆலயம் வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பு வாழ்த்துக்கள். இறந்து உயிர்த்த இயேசு முதலாக தன் சீடகத்தை மதலா மரியாளின் வழியாக தனது உயிர்ப்பை உறுதி செய்துவிட்டு கலிலேயாவில் தன் சீடர்களை சந்திக்க செல்கிறார். இயேசுவின் மரணத்திற்கு பின் மற்ற சீடர்கள் பயந்திருக்க துணிவோடு வெளியே சென்று வந்த தோமையார் மூலம் மீண்டும் தன் உயிர்ப்பை அறிக்கையிட செய்கின்றார். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று போற்றி ஆண்டவரை கண்டு கொண்ட தோமையார் மூலம் காணாமல் இயேசுவை நம்பும் நம்மை எல்லாம் பெயர் பெற்றோர் என்று வாழ்த்துகின்றனர். பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறாக என்று இறை இறக்க ஞாயிறாக சிறப்பிக்கின்றோம். அதே வேளையில் நேற்றைய நாளிலே நம்முடைய திருத்தந்தை அவர்கள், மறைந்த திருத்தந்தை அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். எனவே நேற்றைய நாளில் அகில உலக திரு அவை முழுவதுமே அவருக்கு அஞ்சலி செலுத்தியது. எனவே இன்று நாம் நம் திருத்தந்தைக்கு நம்முடைய வணக்கத்தை அஞ்சலி செலுத்துகிறோம். எனவே சிறப்பாக நம் திருத்தந்தைக்காக ஜெபிப்போம், திருத்தந்தையிடம் ஜெபிப்போம். அவர் கொண்டிருந்த அத்துணை நற்பண்புகளும் நாம் கொண்டவர்களாக நம்முடைய வாழ்வு அமைய இந்த பலியிலே நாம் சிறப்பாக ஆண்டவரிடத்திலே மன்றாடிக் கொள்வோம். அன்புமிக்கவர்களே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்த நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானி இத்தண்ணீரை புனிதப்படுத்தி இருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் கூற்றினை எம்மில் புதுப்பித்திரளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்து காத்திரள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி இருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனி தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அந்த இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக.
இறைவா வானுலக அரசரே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இரக்கத்தின் இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகின்றீர். நீர் வழங்கிய இவ்வருளை பெருக்குகின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூய ஆவியாரால் நாங்கள் புதுப்பிறப்படைந்துள்ளதையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. தூய ஆவியாரின் வருகைக்கு பின் துணிவுடன் இயேசுவுக்கு சான்று பகர்ந்த திருத்தூதர்களின் வாழ்க்கை முறை பற்றி பதிவு செய்கின்ற லூக்கா அவர்கள் வழியாக நடந்தேறிய அருஞ்செயல்கள் மற்றும் அரும் அடையாளங்கள் பற்றியும் இயேசுவுக்கும் திருத்தூதர்களுக்குமான இடைவெளியை மிக அழகாக பதிவு செய்கின்றார். இதனை விளக்கும் முதல் வாசகமான திருத்தூதர் பணிகளின் வார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர், எல்லா உடைமைகளும் பொதுவாய் வைத்திருந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அக்காலத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் விடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பலர் அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர், எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலபுலங்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேருவகையோடு எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள்.
ஆண்டவரும் நான் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சிரமும் நீதானே, சிந்தையும் நீதானே, சிறப்பும் நீதானே, உயிரும் நீதானே. சிரமும் நீதானே, சிந்தையும் நீதானே, சிறப்பும் நீதானே, உயிரும் நீதானே. சிரமும் நீதானே, சிந்தையும் நீதானே, சிறப்பும் நீதானே, உயிரும் நீதானே. இளமை தந்தாய், இனிமை தந்தாய், இதயம் வைத்தாய் உன்னில் மகிழ்வதற்கு. இளமை தந்தாய், இனிமை தந்தாய், இதயம் வைத்தாய் உன்னில் மகிழ். இரண்டாம் வாசகம் முன்னுரை. பத்மவுக்கு நாடு கடத்தப்படும் திருத்தூதர் யோவான் கிறிஸ்துவை சாட்சியாக காண்கிறார். அவரை கண்டபோது அவரிடம் எழுந்த உள்ளுணர்வுகளையும் இந்த காட்சியை எழுதி வைக்குமாறு அவருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளையும் இயேசு உயிர்த்தபின் மனித நிலையிலிருந்து மாறி இறைநிலையில் உயர்ந்து நிற்பதையும் நாம் இரண்டாம் வாசகத்தில் அறிகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாடு நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன். வாசகம். சாவுக்கு உட்பட்டோனாயினும் இதோ நான் என்றென்றும் வாழ்கிறேன். திருத்தூதர் யோவான் எழுதிய வெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 9 முதல் 11, 12, 13, 17 முதல் 19 வரை. உங்கள் சகோதரனும் இயேசுவோடு இணைந்த நிலையில் உங்கள் வேதனையிலும் ஆட்சுரிமையிலும் மனமுறுதியிலும் பங்கு கொள்பவனுமான யோவான் என்னும் நான் கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சார்ந்து பகிர்ந்ததால் பத்மு தீவுக்கு வர நேர்ந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே எனக்கு பின்னால் பெரும் குரல் ஒன்று எக்காலம் போல் முழங்க கேட்டேன். நீ காண்பதை ஒரு சுருளியற்றில் எழுதி 7 இடங்களில் உள்ள திருச்சபைகளுக்கு அதை அனுப்பிவை என்று அக்குரல் கூறியது. என்னோடு பேசியவர் யார் என்று பார்க்க திரும்பினேன். அப்பொழுது 7 பொன் விளக்கு தண்டுகளை கண்டேன். அவற்றின் நடுவே மாரியனை போன்ற ஒருவரை பார்த்தேன். அவர் நீண்ட அக்னியும் மார்பில் பொன் பட்டையும் அணிந்திருந்தார். நான் அவரை கண்டெழுந்து செத்தவனைப் போல் அவரது காலில் விழுந்தேன். அவர் தமது வலக்கையை என் மீது வைத்து சொன்னது, அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே, வழங்குபவரும் நானே. இறந்தோன் ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. எனவே நீ காண்பவற்றை, அதாவது இப்பொழுது நிகழ்வென்றையெல்லாம் இனி நிகழ இருப்பவற்றையும் எழுதிவை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. தோமா, நீ என்னை கண்டதால் நம்பினா, காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 20
இறை வார்த்தைகள் 19 முதல் 31 முடிய. அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 19 முதல் 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாங்குக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாங்குக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு அங்கு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலின்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலை நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அருமடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புக்குரியவர்களே, பாஸ்கா காலத்தினுடைய 2ஆம் ஞாயிறு என்று இறை இரக்கத்தின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. இறை இரக்கத்தின் ஞாயிறு, இறை இரக்க ஆண்டவர் போட்டோ பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே இல்லையா? இறை இரக்க ஆண்டவர் போட்டோ எப்படி இருக்கும்? இறை இரக்க ஆண்டவர் போட்டோ நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய 100ஆண்டு விழா நடந்தப்ப மறை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் இறை இறக்க ஆண்டவர் போட்டோ கொடுக்கப்பட்டுச்சு. நமக்கு அந்த நேரம் தரப்பட்டுச்சு என்னன்னு தெரியல. எல்லா குடும்பங்களுக்குமே மறை மாவட்டத்தின் சார்பாக இறை இறக்கத்தின் ஆண்டவர் அந்த போட்டோ கொடுக்கப்பட்டது. எப்படி இருப்பார் அவர்? ஆண்டவர் இயேசு நிற்பார். அவர் கையிலிருந்து ஒளி வீசுவது போல இருக்கும். பார்த்துருக்கீங்களா? 2 ஒளி கற்றை வீசுவது போல இருக்கும். என்ன கலர்ல இருக்கும் அந்த ஒளிக்கற்றை? வெள்ளையும் சிகப்புமாக அந்த ஒளிக்கற்றை இருக்கும். வீட்டில் போய் வேலை ஃபோனில் எடுத்து இறையிறக்க ஆண்டவர் நடிக அந்த ஃபோட்டோ வரும். இன்று இறை இறக்கத்தை ஞாயிறாக திருச்சபை இந்த ஞாயிறை கொண்டாடுகிறது. எதற்காக? இறை இறக்க ஆண்டவர் அவருடைய கைகளிலிருந்து இரக்கத்தின் அடையாளமாக வெள்ளை ஒளியும் சிகப்பு ஒளியும் வீசுவது போல கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த சிகப்பு எதனுடைய அடையாளம் என்றால் இரத்தத்தின் அடையாளம். வெள்ளை எதன் அடையாளம் என்றால் தண்ணீரின் அடையாளம். தண்ணீரும் இரத்தமும் எப்போ வந்துச்சு? இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது, அவர் விலாவில் குத்திய போது தண்ணீரும் இரத்தமும் வழிந்தோடியது என்று நாம் வாசிக்கிறோம். ஆக இரத்தமும் தண்ணீரும் இறை இரக்கத்தினுடைய அடையாளமாக தரப்பட்டிருக்கிறது. இந்த இரத்தம் எதை குறிக்கிறது என்றால் கடவுளை குறிக்கிறது, கடவுளின் இயல்பை குறிக்கிறது. தண்ணீர் எதை குறிக்கிறது என்றால் மனிதனை குறிக்கிறது, மனிதன் இயல்பை குறிக்கிறது. எனவே கடவுளும் மனிதனும் இணைந்து வருகின்ற அதைத்தான் இறை இரக்கமாக திரு அவை கொண்டாடுகிறது. ஆண்டவர் இயேசு நமக்காக பாடுகள் பட்டு இறந்து உயிர்த்தெழுந்திருக்கிறார், நம் மீது கொண்ட இரக்கத்தினால் நம்மை மீட்டிருக்கிறார் என்பதன் அடையாளமாக இந்த இறை இரக்கத்தை ஞாயிறு கொண்டாடப்படுகிறது. இந்த இரத்தமும் தண்ணீரும் நம்முடைய இரக்கத்தின் அடையாளம்.
இதே இரத்தமும் தண்ணீருமாக நாம் காணிக்கையிலும் பயன்படுத்துவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாம் நம்முடைய ரசத்தையும் அப்பத்தையும் அர்ச்சிக்கிற போது ரச கிண்ணத்தில் ஊற்றுகிற போது தண்ணி ஊற்றுவோம் தெரியுமா? ஒரு சின்ன கரண்டியை வச்சு ஒரு துளி தண்ணீர் அதில் ஊற்றுவோம். அது எதுக்காக ஊற்றுறோம்? எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் ஃபாதர் இந்த ரசத்தில் அந்த ஒரு துளி தண்ணீரை கலக்காரு? இதெல்லாம் மறைக்கல் மிக்ஸ் பண்ணுறதுக்காண்டியா? இல்லை, இங்கு ரசம் கடவுளுடைய இரத்தத்தின் அடையாளம், இறைவனது அடையாளம், இறை இயல்பின் அடையாளம். தண்ணீர் மனித இயல்பினுடைய அடையாளம். அப்பொழுது குருவானவர் அந்த தண்ணீரை ஊற்றும் போது சொல்லுவார், ஆண்டவரே, இந்த ரசமாகிய இறை இயல்பில் எங்களது மனித இயல்பை ஒரு துளி நீரென நீர் சேர்த்து கொள்ளும். இறை இயல்போடு மனித இயல்பு அங்கு கலக்கிறது, ஒன்றாக கலக்கிறது. கடவுளோடு மனிதன் ஒன்றாக இணைகின்றான். அதுதான் நாம் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கிற இந்த பலி. இந்த பலியிலே கடவுளோடு மனிதனும் ஒன்றாக இணைகிறான். அது இரக்கத்தின் அடிப்படையில் மட்டுமே நடக்கும், கடவுள் நம் மீது கொண்ட இரக்கத்தினால். எனவேதான் ஒவ்வொரு பலியிலும் ஆண்டவரே, எங்களது மனித இயல்பையும் உம்முடைய இறை இயல்போடு நீர் சேர்த்து கொள்ளும் என்று இறைவேண்டல் செய்து அந்த ஒரு துளி நீரானது ரசத்தில் கலக்கப்பட்டு ஆண்டவருக்கு பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய இரக்கத்தை நமக்கு இந்த இறை இரக்கத்தை ஞாயிறு எடுத்து காட்டுகிறது. இன்றைய நாளில் நமக்கு தரப்பட்டிருக்கிற வாசகங்கள், இன்றைக்கு நாம் நினைவு கூறுகின்ற நம்முடைய திருத்தந்தை, இது எல்லாமே இறை இரக்கத்தின் வெளிப்பாடாக நமக்கு இருக்கிறது. உண்மையிலே கடவுள் நம் மீது கொண்ட இரக்கம்தான் தன்னுடைய வழித்தோன்றல்களாக, தன்னுடைய பிரதிநிதிகளாக இறைவன் ஆண்டவர் இயேசு திருத்தந்தையர்களை நமக்கு கொடுப்பது. முதல் திருத்தந்தை யாரு? திருச்சபையில் இயேசு ஏற்படுத்திய முதல் திருத்தந்தை யாரு? பேதுரு. அப்படிதானே? பேதுருவை தான் முதல் திருத்தந்தையாக ஏற்படுத்துகிறார். இன்றைக்கு சொல்லுகிறாரே, இதே வார்த்தையை திருத்தந்தை பேதுருவுக்கும் சொல்லுகிறார். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாது விடுவீர்களோ அவை மன்னிப்பின்றி விடப்படும். அத்துணை அதிகாரத்தையும், தன்னிடமுள்ள அனைத்து அதிகாரத்தையும் தன்னுடைய பிரதிநிதியாக, தன்னுடைய சீடராக பேதுரு கையிலே ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார். பேதுரு திருச்சபையின் முதல் திருத்தந்தையாக நம்முடைய திரு அவை வழிநடத்தியவர். 2025 ஆண்டுகள் கடந்து விட்டது. இன்றைக்கு வரைக்கும் அதிக ஆண்டுகள் திருத்தந்தையாக இருந்தது யாரென்றால் அது பேதுரு தான். பேதுருவுக்கு பிறகுதான் அத்துணை திருத்தந்தையர்களும் வருகிறார்கள். அந்த வரிசையில் நாம் நினைவு கூறுகின்ற நம்முடைய மறைந்த திருத்தந்தை எத்தனாவது திருத்தந்தை? 266வது திருத்தந்தை. 266 பேர் இந்த 2000 ஆண்டுகளில் திரு அவையை வழிநடத்தி இருக்கிறார்கள். நம்முடைய திருத்தந்தை 266வது திருத்தந்தையாக 12 ஆண்டுகள் நம்முடைய திரு அவையை வழிநடத்தி இருக்கிறார். இது எல்லாமே இரக்கத்தினுடைய, கடவுளுடைய இரக்கத்தினுடைய வெளிப்பாடு. உலகெங்கும் இருக்கிற அத்துணை கத்தோலிக்கர்களுக்கும் அவர்தான் தலைவர். ஆண்டவர் இயேசு விட்டு சென்ற அந்த பணியை இந்த உலகத்தில் எடுத்து செல்வது அவர் வழியாகத்தான். எப்படி பேதுரு கையில் இதோ நீ பாறை, உன்மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லி கட்டினாரோ, அந்த திருச்சபை ஒவ்வொரு திருத்தந்தையின் மேலும் கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ உலகத்தில் எங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்களோ, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அத்துணை பேருக்கும், ஏறக்குறைய 200 கோடிக்கு மேல் இருக்கிற அத்துணை கத்தோலிக்கர்களுக்கும் அவர்தான் தலைவர். மிகச்சிறப்பாக இந்த 12 ஆண்டுகள் அவர் இந்த திருத்தந்தை நம்மை வழிநடத்தி இருக்கிறார். இது கடவுளுடைய இரக்கத்தின் வெளிப்பாடு. திருத்தந்தை பற்றி பார்க்கிற பொழுது ஒரு அற்புதமான மனிதர். முதலில் திருத்தந்தை 2 வகையிலே பிரித்து நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நமக்கு அஞ்சலி செலுத்துவதால் அவரை பற்றி நாம் அதிகமாக பேசுகிறோம். திருத்தந்தை பற்றி பார்க்கிற பொழுது அவர் தன்னிலே கொண்டிருந்த 2 முக்கியமான இயல்புகள். முதல் இயல்பு அவரிடமிருந்த எளிமை. ஒரு எளிய திருத்தந்தையாக திரு அவையிலே வாழ்ந்தவர். எந்த அளவிற்கு என்றால், திருத்தந்தையாக அவர் பொறுப்பெடுத்தவுடன் அவர் திருத்தந்தைக்குரிய அந்த மாளிகையில் தான் எப்போதுமே வாழ்வார்கள். ஒரு திருத்தந்தைனா சும்மா கிடையாது, அரசனை விட பல மடங்கு மேலானவர். இன்றைக்கு நாம் எடுத்துக்கிட்டோம்னா, அரசன் என்பவன் ஒரு நாட்டுக்கு அரசன், ஆனால் இவர் உலகத்துக்கே அரசன் இயேசுனுடைய இடத்தில். அப்ப அவருக்கென்று வத்திக்கானிலே, ரோம் நகரிலே மிகப்பெரிய ஒரு மாளிகை இருக்கிறது.
ஆனால் இவர் பொறுப்படுத்தவுடன் நான் அந்த மாளிகையில் தங்க மாட்டேன். ஒரு விருந்தினர் அறையில் தன்னுடைய வாழ்வை குறுக்கிக் கொண்டவர். ஒரு விருந்தினருக்காக இருக்கிற அந்த வீட்டில் நான் தங்கிக் கொள்கிறேன். எனக்கென்று இந்த ஒரு மாளிகை எதுவுமே தேவையில்லை என்று தன்னை குறுக்கிக் கொண்டவர். எல்லா வகையிலும் எளிமையை கடைபிடித்தவர். ஒரு திருத்தந்தையாக பொறுப்படுத்தவுடன் அந்த திருத்தத்தைக்கென்று அவருடைய பராமரிப்புக்கென்று ஒரு தொகை கொடுக்கப்படும். எல்லா பங்கு தந்தையர்களுக்கும் எல்லா தந்தையர்களுக்கும் கொடுக்கப்படும். உங்க பங்கு தந்தைக்கு எவ்வளவு பராமரிப்பு தொகை கொடுக்காங்க தெரியுமா? தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க எவ்வளவு கொடுக்குறாங்க? 15,000. சரியா? 15,000 இப்போ தான் வந்திருக்கு. இது வரைக்கும் 10,000 இருந்தது. இப்போ கடந்த ஆண்டிலிருந்து 15,000. அப்போ ஒரு மாதத்திற்கு பராமரிப்பிற்காக கொடுக்கப்படுவது. இதில் தான் எங்களது உணவு, எங்களுக்கான போக்குவரத்து, எங்களுக்கான பெட்ரோல், எங்களுக்கான அத்துணை செலவுகளையும் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ திருத்தந்தைக்கு ஒரு தொகை இதே போல் மாதம் மாதம் கொடுக்கப்படும். எவ்வளவு தெரியுமா? 27 லட்சம் ரூபாய் திருத்தந்தைக்கு ஒவ்வொரு மாதமும் கொடுக்கப்படும். திருத்தந்தை என்ன செஞ்சார்னா, தொடக்கத்திலே அவர் திருத்தந்தையாக பொறுப்படுத்தவுடன் எனக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த தொகை முழுவதையும் 27 லட்சம் ரூபாயும் ஏழை எளியவர்கள், அந்த அவர்களுக்கு இருக்கிற அனாதை குழந்தைகளுக்காக இருக்கிற அந்த காப்பகத்திற்கு அப்படியே அனுப்பிவிடுங்கள் என்று அங்கு அனுப்பிட்டார். என்கிட்ட வரவே வேண்டாம், எனக்கு கொடுக்கப்பட வேண்டியது அப்படியே அந்த காப்பகத்திற்கு கொடுத்து விடுங்கள் அப்படின்னு கொடுத்தார். இப்படி பல வழியிலே எளிமையான, அதனால்தான் இன்றைக்கு உலகமே அவரை போற்றிக் கொண்டிருக்கிறது. அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னர் வரை அவர் 76 வயதிலே திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதுக்கு முன்னவரை அவர் பேராயராக கர்தினாலாக இருக்கிற வரை அவருக்கான உணவை அவரே சமைத்து உண்பார். தனக்குன்னு எந்த புக்கும் வச்சுக்கிட்டது கிடையாது, சமையலுக்கு ஆள் கிடையாது. அவரே அவருக்கான உணவை தயாரித்துக் கொள்வார். திருத்தந்தையாக அவர் பணியாற்றிய போதும் கடைசி ரொம்ப முடியாம போறதுக்கு முன்ன வரைக்கும் வாரத்தில் ஒரு நாள் அவரே சமையலறைக்கு சென்று தனக்கான உணவை எடுத்து வந்து அவர் உணவு வருவார். யாரையும் உதவி கிடைக்க மாட்டார். இப்படி எல்லா வகையிலும் இயேசுவனுடைய ஒரு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதிலே அவர் ரொம்ப உறுதியாக இருந்தார். அவருடைய அறைக்கு முன்னால் எப்போதுமே காவலர்கள் நின்று கொண்டே இருப்பார்கள். அதுதான் பாரம்பரியம், வழக்கம். இவர் வந்தோன்னு என்ன செய்கிறார்? நீங்க ஏன் நின்றுகிட்டே இருக்கிறீங்கன்னு அவங்களுக்கு நாற்காலி போட்டார். இப்படி பல விஷயங்களை ஒரு மனித நேயத்தோடு, மாண்போடு, ஒரு எளிய மனிதராக திருத்தந்தை முதலில் செய்கிறார். இரண்டாவது, அவரிடம் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பு தாழ்ச்சி. அவ்வளவு பணிவான ஒரு திருத்தந்தையாக இருந்தார். இந்த உலகத்தினுடைய தலைவர், உலகத்தின் அத்தனை கிறிஸ்தவர்களுக்கும் தலைவர். அவ்வளவு பணிவு. ஒரு தடவை ஒவ்வொரு புதன்கிழமை என்ன செய்வாங்கன்னா, அங்கே பீட்டர் சதுக்கம் என்று சொல்லப்படுகிற பேதுரு சதுக்கத்திலே 12 மணிக்கு மூவேளை ஜபம் திருத்தந்தை சொல்லுவார். சொல்லி முடித்துவிட்டு அங்கு கூடியிருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வதிப்பதற்காக அங்கு இருக்கிற அந்த வண்டியிலே அவர் அப்படியே வருவாங்க. அப்படி ஒரு புதன்கிழமை அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு குருவானவரை அவர் பார்க்கிறார். நல்ல வளர்ந்த ஒரு இளமையான ஒரு குருவானவரை பார்க்கிறார். பார்த்த உடனே தன்னுடைய உதவியாளர்கிட்ட சொல்லி அவரை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறார். கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்த உடனே அவரை பற்றி விசாரிக்கிறார். அந்த குருவானவர் சொல்கிறார், நான் இப்போதான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் நான் குருப்பட்டம் வாங்கினேன். குருப்பட்டம் வாங்கின கையோட உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களை சந்திக்க வந்தேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. வழக்கமா ஒரு குருவானவர் குருப்பட்டம் வாங்கியவுடன், நீங்க ஒருவேளை குருப்பட்டத்துக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும், அல்லது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஆயர், அத்தனை குருக்கள், இறைமக்கள் எல்லாருமே புதிதாக குருவானவராக அர்ச்சிக்கப்பட்டவரது கரங்களை முத்தி செய்வார்கள். பார்த்துருக்கீங்களா? முத்தி செய்வாங்க. ஏன்னா குருவானவராக ஒருவர் மாறுகிற போது அவருடைய கரங்கள் புனித எண்ணெயால் அர்ச்சிக்கப்படுகிறது. எப்படி தாவீதை சாமுவேல் திருப்பொழிவு செய்தாரோ, சவுலை திருப்பொழிவு செய்தாரோ, அதே போல அங்கு ஒரு குருவானவர் திருப்பொழிவு செய்யப்படுகிறார். அவருடைய கரங்கள் புனித எண்ணெயால் அர்ச்சிக்கப்படுகிறது. அதனால் அந்த அர்ச்சிக்கப்பட்ட கரங்களை அத்தனை பேரும் முத்தி செய்வார்கள். இங்க இந்த குருவானவர் வந்து திருத்தந்தைகிட்ட சொல்லுகிறார். 29 வயதான ஒரு குருவானவர். திருத்தந்தைக்கு வயசு எத்தனை? அந்த நேரத்தில் 79 வயது. அப்ப வந்து சொல்றப்ப, உங்கள்கிட்ட ஆசீர்வாங்க வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே திருத்தந்தை சொல்லுகிறார், இல்லை இல்லை, நீங்க தான் என்னை ஆசீர்வதிக்கணும். நீங்க தான் இப்ப கடவுளால் அருள் பொழிவு செய்யப்பட்டிருக்கிறீங்க. உங்களது கரங்கள் தான் அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறது. உங்க கரங்களை காட்டுங்கன்னு சொல்லி அவரது கரங்களில் முத்தமிட்டு தலை குனிந்து
நீங்கள் என் தலைமையில கை வச்சு ஆசிர்வதிங்க அப்படின்ட்டு ஒரு இளம் குருவானவரிடத்திலே, 29 வயது குருவானவரிடத்திலே 79 வயது இந்த திருச்சபையினுடைய தலைவர் தலைவணங்கி ஆசிரியரை பெற்றுக் கொள்கிறார். இதை விட ஒருவருடைய தாழ்ச்சிக்கு நான் எந்த அடையாளத்தையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தாழ்ச்சியான மனிதர். இந்த உலகத்தில் போர் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முழந்தாள் படியிட்டு காலில் விழுந்து நம் நாட்டினுடைய தலைவர்களிடத்தில் வேண்டிக் கொண்டார். நான் எவ்வளவு பெரிய ஆளு, எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் அத்தனை வயதிலும் முழங்கால் படியிட்டு அவங்க காலை தொட்டு போற தயவு செய்து நிப்பாட்டிருங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டார். அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு திருத்தந்தையை கடவுள் நமக்கு கொடுத்தார் என்றால் அது இரக்கத்தினுடைய வெளிப்பாடு. அவருடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கிற பொழுது திருத்தந்தையாக ஆனவுடன் அவர்கிட்ட கேட்பாங்க, நீங்க என்ன பெயர் எடுத்துக்க விரும்புறீங்க அப்படின்னு. ஏன்னா திருத்தந்தை ஆனவுடன் தான் அது பெயர்கள் மாற்றப்படும், ஒரு புதிய பெயர் கொடுக்கப்படும். ஏன்னா அவர் இனிமேல் இந்த கடவுளுடைய பிரதிநிதியாக மாறுகிறார் என்பதனுடைய அடையாளம். அப்போ நீங்க என்ன பெயர் எடுத்துக்க விரும்புறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்ன பதில், நான் பிரான்சிஸ் என்று அழைக்கப்பட விரும்புகிறேன். அப்ப கேட்டாங்க, எந்த பிரான்சிஸ்? ஏன்னா நிறைய பிரான்சிஸ் இருக்கிறார். பிரான்சிஸ் சவேரியார் இருக்கிறார், பிரான்சிஸ் அசிசியார் இருக்கிறார், பிரான்சிஸ் சலேசியார் இருக்கிறார், இப்படி நிறைய பிரான்சிஸ் இருக்கிறாங்க. நீங்க எந்த பிரான்சிஸ் அப்படின்னு கேட்கிற போது ரொம்ப தெளிவா சொல்கிறார், நான் பிரான்சிஸ் அசிசியார், அவருடைய பெயரை எடுக்கிறேன். ஏன்னா பிரான்சிஸ் அசிசியார் உலக அமைதிக்காக இயற்கையை அவ்வளவு நேசித்தவர், அமைதியை அவ்வளவு நேசித்தவர். எனவேதான் ஒரு பாடல் கூட பாடுவோம், அமைதியின் தூதனாய் என்னை மாற்றுமே, அது அசிசியாருடைய ஜெபம். எனவே அந்த பெயரை எடுக்கிற நம்முடைய திருத்தந்தை இந்த உலக அமைதிக்காக அத்துணை மெனக்கட்டார். இந்த 12 ஆண்டுகள் போர் நடக்கக்கூடாது, எங்கெல்லாம் போர் நடக்கிறதோ, எங்கெல்லாம் அமைதியற்ற சூழல் இருக்கிறதோ அங்கெல்லாம் அவரே தேடி சென்று மக்களிடத்திலே உரையாடினார். இதனுடைய ஒரு வெளிப்பாடாக நேற்று நடந்த ஒரு புதுமையான நிகழ்வு, நேற்று அடக்கத்தில் கூட நடந்த ஒரு புதுமையான நிகழ்வு. கடந்த ஆண்டுகளிலே, கடந்த 2 ஆண்டுகளாக அமெரிக்கா உக்ரைன் போர் நடப்பது நமக்கு தெரியும். ரஷ்யா அந்த உக்ரைன் போர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா ட்ரம்ப் அவர் பொறுப்பேற்றவுடன் உக்ரைன் அதிபரோடு அவர் பேச்சுவார்த்தை நடத்திய போது அது தோல்வியில் முடிந்தது. 2 பேருமே கோபத்தினுடைய வெளிப்பாடாக பிரிந்து சென்றார்கள். ஆனால் நேற்று நடந்த ஒரு அதிசயம், நேற்று அமைதிக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த பிரான்சிஸ் அவருடைய அடக்கத்துக்கு இவர்கள்லாம் வந்தப்ப ட்ரம்ப்பும் வந்திருந்தார், அந்த ஜெர்மனியுடைய அந்த இவரும் வந்திருக்கிறார். 2 பேரும் உட்கார்ந்து, உக்ரைன் அதிபரும் அமெரிக்க அதிபர் 2 பேருமே அடக்கத்துக்கு வந்த இடத்துல 2 பேர் உட்கார்ந்து பேசி ஒரு சுமூகமான ஒரு நிலைக்கு வருகிறார். அப்போ இதெல்லாம் கடவுளுடைய ஒரு இரக்கம் தானே. அமைதிக்காக இந்த உலகத்தில் திருத்தந்தை அனுப்பிய ஆண்டவர் அவர் வழியாகவே அத்தனையும் செய்கிறார். நம்முடைய திருத்தந்தையை ஒரு சமூக நீதியின் காவலர் என்று சொல்வார். சமத்துவம், அதுதான் அவருடைய பாடம். எங்கு போனாலும் சரி கடவுள் மனிதனை மனிதனாக படைத்தார். ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், ஆண் பெண், இந்த ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். அவர் இன்னும் 2 வருஷம் இருந்திருந்தாருன்னா பெண் குருத்துவத்தை கொண்டு வந்திருப்பார். ஆணும் பெண்ணும் கடவுளுக்கு முன்னால் சமம் என்பதை அத்துணை வலிமையாக போதித்தார். முதலாக பாதம் கழுவும் சடங்கிலே 12 சிறையில் இருக்கிற பெண்களின் பாதங்களை கழுவி முத்தமிட்டார். பெண்களுக்கு அத்துணை சமத்துவத்தை ஆண்டவர் இயேசு போதித்ததை தன்னுடைய வாழ்வாக கொண்டு வந்தார். எனவேதான் இந்த உலகம் அவருக்கு சிறந்த, உலகத்தினுடைய சிறந்த மனிதர் என்கிற அந்த ஒரு பட்டத்தை கொடுத்து அவரை வாழ்த்துகிறார். இன்றைக்கு இறை இரக்கத்தின் ஞாயிறில் நம்முடைய திருத்தந்தை நினைத்து பார்க்கிறோம். நம் திருத்தந்தை இரக்கத்தினுடைய வெளிப்பாடாக ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய இரக்கத்தை இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இன்றைக்கு வாசகங்கள் பார்க்கிறோம், நீங்கள் என் சாட்சிகளாக இருங்கள், உயிர்த்த ஆண்டவருடைய சாட்சிகளாக மாறுங்கள் என்று ஆண்டவர் இயேசு தன் சீடர்களுக்கு கட்டளையிடுகிறார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்கிறார். இதுதான் நற்செய்தி அறிக்கை. இன்றைக்கு எல்லா மதத்தவரும் திருத்தந்தையை போற்றுகிறார்கள். இவரை போல ஒரு தலைவன் யாரும் இல்லை என்று போற்றுகிறார்கள். எதனால்? இந்த உலகத்துக்கே சாட்சியாக இருக்கிறார். ஒரு கிறிஸ்து இப்படித்தான் வாழ்ந்திருப்பார் என்று தன்னுடைய வாழ்க்கையால் ஒரு சாட்சியம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்வதன் வழியாக
அமைதிக்கான ஒரு வாழ்க்கை வாழ்வதன் வழியாக, தாழ்ச்சியை போதிப்பது மட்டுமல்ல வாழ்ந்து காட்டுவதன் வழியாக அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். அன்னை மரியாள் மீது அவ்வளவு பக்தி கொண்டவர், அன்னை மரியாள் மீது அத்துணை பற்று கொண்டவர். கடந்த 1000 ஆண்டுகளிலே வாட்டிக்கன் நகருக்கு வெளியிலே புதைக்கப்பட்ட ஒரே திருத்தந்தை பிரான்சிஸ் தான். ஏனென்றால் அவர் தன்னுடைய ஆசையாக தெரிவித்தார், என்னுடைய உடல் அன்னை மரியாளுடைய பேராலயத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும். அங்கு 4 பெரிய பேராலயங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று சென்ட் மேரிஸ் கத்தீட்ரல் என்று சொல்வார்கள், பசிலிக்கா. அந்த அன்னை மரியாளுடைய அந்த பேராலயத்தில் என்னுடைய உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார். ஏனென்றால் அன்னை மரியாள் மீது அத்துணை பக்தி கொண்டிருந்தார், பற்று கொண்டிருந்தார். மற்ற எல்லா திருத்தந்தையரும் அங்கு பேதுரு சதுக்கத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த வாட்டிக்கன் நகருக்குள்ளே. ஆனால் இவர் அதை விட்டு வெளியே 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற புனித மரியாளுடைய அந்த பேராலயத்தில் நேற்று அடக்கம் செய்யப்பட்டார். அந்த அளவிற்கு அன்னை மரியாள் பக்தியை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய இரக்கம் இப்படித்தான் நமக்கு வெளிப்படுகிறது. இன்றைக்கும் உலகம் இந்த கத்தோலிக்கம் நிலைத்திருக்கிறது என்றால், இன்றைக்கும் இந்த கத்தோலிக்க திருச்சபை உலகம் முழுக்க ஆண்டு கொண்டிருக்கிறது, உலகம் முழுக்க தொடர்ந்து பரவி கொண்டிருக்கிறது என்றால், அது கிறிஸ்துவின் சாட்சிகளாக நம்மை ஆளுகின்ற தலைவர்கள் இருப்பது. ஆக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதரை நமக்கு தலைவராக ஆண்டவர் கடந்த 12 ஆண்டுகள் தந்திருந்தார். இப்படிப்பட்ட ஒரு மேலான மனிதரை, எல்லாரையும் சமமாக பாவிக்கின்ற, எல்லாரும் அமைதியோடு இருக்க வேண்டும் என்று எப்போதும் பணியாற்றி கொண்டிருந்த ஒரு அற்புதமான ஒரு தலைவரை இயேசு நமக்கு கொடுத்திருந்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அடுத்து வருகின்ற திருத்தந்தையும் இதே போல திரு அவையை வழிநடத்த இயேசுவினுடைய சாட்சியாக, உயிர்த்த ஆண்டவருடைய சாட்சியாக இந்த உலகிற்கு நிற்க தேவையான அருள் வரத்தை தொடர்ந்து இந்த பலியிலே நாம் வேண்டிக் கொள்வோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். தந்தை ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறே, தூய ஆவியின் வல்லமையா இறைவன் நமக்காய் மனிதனானார், கன்னி மரியிடம் பிறந்தவரா, இயேசுவை உறுதியாய் நம்புகிறே, பிளாத்துவினாட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார், விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் ஒளியும் காலத்திலே நடுவராய் திரும்ப வந்திடுவார், தூய ஆவியாரை நம்புகிறே, பாரினில் அவர் துணை வேண்டுகிறே, பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே, திரு அவை முறைப்படி நம்புகிறே, புனிதர்கள் உறவை நம்புகிறே, உடலின் உயிர்ப்பை நிறை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறே. ஆமென். இதோ நமது நம்பிக்கை அறிக்கையிட்டு இருக்கிறோம். இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே இறை இரக்கத்தை நினைவு கூறுகிற நாம், ஆண்டவருடைய இரக்கம் நம் மீது நிறைவாக பொழியப்பட, நம்முடைய தேவைகளை, மன்றாட்டுகளை ஆண்டவர் நமக்கு நிறைவேற்ற சிறப்பாக இந்த வேளையிலே நாம் மன்றாடுவோம்.
எமது திரு அவைக்காக மன்றாடுகிறோம். உயிர்த்த கிறிஸ்துவின் நற்செய்தியை உலகெங்கும் பரப்பிடும் அனைத்து பணியாளர்களையும் ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். மாறிடும் உலகில் மாறாத உண்மை என்றும் பற்றி பிடித்து வாழவும், சவால்களை சந்திக்கும் போது அதை எதிர்த்து போரிடக்கூடிய மன தைரியத்தை அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எமது திருத்தந்தைக்காக மன்றாடுகிறோம். புனித பேதுருவின் வழி எமது திரு அவையை வழிநடத்தி தமது வாழ்வை உலகிற்காய் இருந்த எமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிற்காக மன்றாடுகிறோம். தமது எளிமையான வாழ்வாலும் ஆழமான நம்பிக்கையாலும் உண்மையை எதிர்க்கும் உலக விழுமியங்களை கணிக்கும் தலைவனாகவும் தாழ்ச்சியான உதாரணமாகவும் திகழ்ந்த இவரை இறைவன் ஏற்று தமது புனிதர்களின் அணியில் இணைந்திட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். புதிய திரு அவை தலைவருக்காக மன்றாடுகிறோம். எமது கத்தோலிக்க திரு அவையை வழிநடத்த புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் அழகிய பொறுப்பில் அணிதிரளும் அனைத்து கருத்தினாள்களுக்காக மன்றாடுகிறோம். தூய ஆவியின் துணையால் ஈர்க்க பெற்று இறை அருளால் வழிநடத்தப்பட்டு அனைத்து இறைவனின் மக்களையும் அவர் வழிநடத்த வேண்டி புதிய தலைவரை இறைவன் எமக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது பங்கு திரு அவைக்காக மன்றாடுவோம். இயேசுவின் உயிர்ப்பை மகிழ்வுடன் கொண்டாடும் நாம் இறைவன் தரும் இம்மகிழ்ச்சியை அனைத்து மக்களுக்கும் எடுத்துரைக்கும் அழைப்பை பெறுவோமாக. சிறுவர்களாக, இளைஞ யுவதிகளாக, அன்பின் உறவுகளாக பகிர்ந்து வாழவும், ஒருவர் ஒருவருக்காக விட்டு கொடுக்கவும், ஜெபித்து வாழவும் வரமல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது நாட்டிற்காக மன்றாடுகிறோம். எமது நாட்டில் இடம்பெறும் மாறுபட்ட அரசியல் மாற்றங்கள், அசாதாரண சூழ்நிலைகள், பயங்கரவாத கொள்கைகள் மாற்றப்படவும், மக்களின் மனநிலைகள் அமைதியை நாடி தேடவும், நீதிக்காக நேர்மைக்காக உழைக்கும் கரங்கள் உயர்வு பெறவும், உண்மையை எடுத்துரைக்கும் வீரர்களாக வேர்களாக ஊன்றப்படவும் அருள் வேண்டும். புதிய திருப்பத்தை எதிர்பார்க்கும் எம்மக்கள் நிறைவாழ்வை அடையவும், ஒன்றுபட்டு உழைக்கவும் மது அருளால் நிறைந்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். சிறப்பாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிற திருத்தந்தைக்காக ஜெபிப்போம். ஆவியானவர் முழுமையாக செயல்பட்டு திரு அவையை வழிநடத்த இன்றைய கால ஓட்டத்திற்கு ஏற்ப ஆண்டவர் இயேசுவினுடைய சாட்சியாக இந்த உலகில் இருக்கிற அத்துணை கிறிஸ்தவர்களையும் வழிநடத்த நல்ல ஒரு திருத்தந்தையை ஆண்டவர் தாமே நமக்காக ஆவியானவர் வழியாக தேர்ந்தெடுத்து தர வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். அன்புக்குரியவர்களை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக்கொண்ட இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புதுப்பிறப்படைந்த உம்மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்கப்பட்ட இவர்கள் என்றென்றும் உள்ள பேற்றினை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயர்த்தலும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் இறந்த எங்கள் அன்பிற்குரியவர்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமக ஒளியில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித லூர்து அன்னை, அவருடைய கணவரும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான புனித வளனார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் புகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை உம்மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின்
இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், நம்மை தேடி வந்து நம்மோடு தங்குகிறார். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருள் அடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டுள்ளோம். அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழ சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு. அல்லேலூயா, அல்லேலூயா.